எத்தனை அழகு இருந்தாலும் அது நம்மை கவர வேண்டும். அப்போதுதான் அது நமது விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்க முடியும். அதுபோலத்தான் எத்தனை பாடல்கள், எத்தனை திரைப்படங்கள் பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் ஏதாவது சிலதான் நம் மனதில் இடம் பிடிக்கின்றன. அப்படி உங்கள் மனதில் இடம் பிடித்த பாடல்களை உங்களுக்கு தந்து நாம் உங்களை மகிழ்விக்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒரு நாள் நாங்கள் ஒரு நேயர் ஒருவரை அழைத்து அவரை கௌரவிக்கிறோம். அப்படி இன்று ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பொகவந்தலாவையிலிருந்து வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார். ஒரு குளிர் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் பெயர் திருநாவுக்கரசு. அவரை நாங்கள் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் திருநாவுக்கரசு அவர்களே. வணக்கம் அவர்களே. ஆமாம், நீங்கள் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு விரிவுரையாளரும் கூட. எந்த பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறீர்கள்? எங்கே விரிவுரையாளராக இருக்கிறீர்கள்? பொகவந்தலாவ ஹொலிரோசரி பாடசாலையின் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அத்தோடு கொட்டகல ஆசிரியர் கலாசாலையின் பகுதி நேர விரிவுரையாளராகவும் நான் இருக்கின்றேன். உங்கள் பாடசாலையில் நீங்கள் என்ன பாடம் கற்பிக்கிறீர்கள்? உயர்தர வகுப்பிற்கு தொடர்பாடல் ஊடக கற்கை என்ற புதிய அந்த பாடத்தை தொடங்கி அதனை மாணவர்களுக்கு கற்பித்திருக்கின்றேன். அங்கே கல்லூரியில் அதாவது பிஎட் மாணவர்கள் என்று சொல்லப்படும் கல்விமானி பட்டத்தை, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்ற அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு நான் ஆரம்ப கல்வி தமிழ் என்ற பாடத்தையும் கற்பித்தல் நுட்பம் என்ற பாடத்தையும் அவர்களுக்கு நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் விருப்ப பாடலை ரசித்து விட்டு நாங்கள் மீண்டும் பேசலாம். முதல் தெரிவாக என்ன பாடல்? முதல் தெரிவாக என்னுடைய பாடல் தியாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி என்ற அந்த பாடலை நான் விரும்பி கேட்கின்றேன். இந்த விரும்பி கேட்பதற்கான காரணம், இன்று உலகில் நல்லவர்களை காண்பது அரிதாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த நல்லவர்களுக்காக இந்த பாடலை நான் உங்களிடம் கேட்கின்றேன். இந்த உலகத்தில் எண்ணக்கூடிய அளவுக்கு நல்லவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் அவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், உளவியல் நிபுணர் சொல்லியிருக்கிறார், இந்த எதை அளந்து எதை கண்டுபிடித்தாலும் இந்த இவர்கள் யார் என்பதை, ஒரு மனிதரை வைத்து இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. நாங்கள் யாரையும் நல்லவர் கூடாதவர் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கு நல்லவராக இருப்பவர் இன்னொருவருக்கு பொல்லாதவராக இருக்கிறார். எனவே ஒரு மனிதனை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வரையறை செய்து விட முடியாமல் இருக்கிறது. சந்தர்ப்பம், சூழ்நிலை அவரை நல்லவராகவும் காட்டுகிறது, கூடாதவராகவும் காட்டுகிறது. ஆனால் இந்த பாடல் எல்லோரையுமே கவர்ந்த ஒரு பாடல். கட்டாயமாக இந்த 5 நாட்களிலும் இந்த பாடல் இடம்பெறும் அந்த அளவுக்கு. அதுபோல உங்களையும் கவர்ந்தது தான் தியாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். TM சௌந்தரராஜன் பாடியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக நாங்கள் திருநாவுக்கரசு அவர்களின் விருப்பமாக அந்த பாடலை இப்போது தருகிறோம். திருநாவுக்கரசு அவர்களே, நீங்கள் ஒரு விரிவுரையாளராக அந்த ஆசிரிய மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியாக தமிழ் கற்பிப்பதாக சொன்னீர்கள். இதிலே என்னென்ன அடங்கி இருக்கிறது? என்னென்ன ஆரம்ப கல்வி என்னும் போது தரம் 1 தொடக்கம் 5 வரையான பிள்ளைகளுக்கு, அதாவது எப்படி பிள்ளைகளுக்கு விளையாட்டு முறையாக கற்பித்தல் மற்றும் அவர்களுக்கு எப்படி ரசனையாக கற்பித்தல் மற்றும் அவர்களுக்கு எவ்வாறான மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி கற்பித்தல் போன்ற நுட்பங்களை இந்த ஆசிரிய மாணவர்களுக்கு சொல்லித் தருவதற்கான ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்ற அடிப்படையில் இங்கு காணப்படுகின்றது. இதில் நுட்ப முறைகள் காணப்படுகின்றது. அவர்கள் எந்த அளவுக்கு அதை பின்பற்றுகிறார்கள்? அதாவது அவர்கள் பயிற்சி எடுத்து முடித்தது பிறகு பாடசாலையில் சென்று அந்த மாணவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை தேசிய கல்வி நிறுவனம் விரிவுரையாளராக எங்களுக்கு அதனை வழங்குகிறது. நாங்கள் மீண்டும் போய் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு நாங்கள் அதனை கற்பித்துக் கொடுக்கிறீர்கள். இன்னும் ஒன்று, இந்த உச்சரிப்பு என்பது தமிழுக்கு மிக மிக பிரதானம். தமிழுக்கு ஆதாரமே அதுதான் என்று சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே உச்சரிப்பு என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழை கற்பிக்கின்ற ஆசிரியர் என்ற வகையிலே இதை பற்றி உங்களுடைய கருத்து? காரணம் என்னவென்றால், உச்சரிப்பு என்பது இப்பொழுது
ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகின்ற காரணமாக அந்த லகர வேறுபாடு நகர வேறுபாடு என்பதை சொல்லிக் கொடுப்பது மற்றும் அவர்கள் கற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கின்றது. ஆகையினால தான் இந்த உச்சரிப்பு என்பது மிகவும் கடினமான அது. ஆமாம், அதை பொறுத்தவரை அது வீட்டிலிருந்தே செல்ல வேண்டும் இல்லையா? எந்த ஒரு தாய் தகப்பனிடமிருந்து தான் இந்த மாதிரியான கற்கைகள் முதலில் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் கௌரவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நீயும் நானுமா என்று தொடங்கும் அந்த பாடலை நான் கேட்க விரும்புகின்றேன். அதாவது இந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பு மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றது. அப்பா பிள்ளை மகன் ஆகியோரின் அந்த நடிப்பு மற்றும் அவர்களுடைய அந்த பேச்சுகள் மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றது, வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஒரு நடிகனுக்கு ஒப்பனை மட்டும் அவரை வித்தியாசப்படுத்தக்கூடாது, அவருடைய நடிப்பும் ஒவ்வொரு பரிமாணத்திலும் வித்தியாசப்பட வேண்டும். அதனை நாங்கள் நடிகர் திலகத்திடம் தான் பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்போது வருகிறது எங்களுடைய திருநாவுக்கரசு அவர்களின் விருப்பமாக கௌரவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா என்கின்ற பாடல். திருநாவுக்கரசு அவர்களே, உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த நடிகர் நடிகை யார்? ஆரம்ப காலத்தில் என்றால் எனக்கு மிகவும் சிறப்பான எனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன், பத்மினி, 2 பேருமே எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் என்றீர்கள், அப்புறம் காலம் போக போக மாறிவிட்டதா ரசனை? மாறிவிட்டது ரசனை. யாரை பிடிக்கும்? அதற்கு பிறகு ரஜினிகாந்த் எனக்கு கட்டாயமாக நன்றாக பிடிக்கும். கமலஹாசன் ஆகியோரை எனக்கு பிடிக்கும். இளம் தலைமுறையாக விஜய், அஜித் போன்றவர்களை பிடிக்கும். சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல். இந்த பாடல் மாளிகையின் காட்சி சிறப்பாக காட்டப்பட்டிருக்கின்றது. சிவாஜி கணேசன் நடிப்பு மிகவும் சிறப்பாக போற்றப்பட்ட ஒரு படமாக காணப்படுகின்றது. மற்றும் அந்த காட்சியை பார்க்கும்போது இதுதான் வசந்த மாளிகை இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிறதை மிகவும் புடம் போற்ற ஒரு படமாக காணப்படுகின்றது. ஆகையினால் இதனை நான் அடுத்ததாக விரும்புகின்றேன். அன்றைய காலகட்டத்தில் அன்றைய இளைஞர் யுவதிகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு திரைப்படம் தான் வெற்றி சித்திரமாக வந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடித்து வெளிவந்த வசந்த மாளிகை அந்த திரைப்படத்திலிருந்து வருகிறது உங்கள் விருப்ப பாடல். இன்று எங்களுடைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர், விரிவுரையாளர், பொகவந்தலாவையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு அவர்கள். சரி, நாங்கள் திரும்பவும் பாடசாலைக்கு போவோம். உங்களுடைய வகுப்பு உயர்தர மாணவர்களுக்கு தொடர்பாடல் சம்பந்தமாக இல்லையா, மீடியா சம்பந்தமான ஒரு கற்கை நெறி என்று சொன்னீர்கள். எந்த அளவுக்கு இப்போதெல்லாம் நிறைய இளைஞர் யுவதிகளுக்கு இந்த மீடியா என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கிறது. அநேகமாக அவர்களை சந்திக்கின்ற போது 100க்கு 90 பேர் என்று கூட சொல்லலாம், அவர்கள் உயர் படிப்பை விட்டு விடுகிறார்கள். பல்கலைக்கழக வாய்ப்புக்கு முயற்சிப்பதும் இல்லை, அப்படியே வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அவர்கள் புறந்தள்ளிவிட்டு இந்த மீடியா என்பது எங்களுக்கு ஒரு கனவு, அந்த மீடியாவிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மீடியா கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் அவர்களுக்கு இது தொடர்பாக என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்கள்? மீடியா என்பது மாணவர்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய ஒரு பாடமாக, புதிய பாடமாக இது தோற்றம் பெற்றுள்ளது. அட்டன் வலயத்திலேயே 2 பாடசாலைகளில் தான் இந்த மீடியா என்று தொடர்பான ஊடகற்கை அந்த பாடம் இருக்கின்றது. ஒன்று ஹொலிரோசரி பாடசாலை, இன்னொன்று புளியாவத்து பாடசாலை. இந்த பாடசாலையில் இந்த பாடத்தை நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் 90% மாணவர்கள் இதன் மூலமாக பயனை பெறுகின்றார்கள், உச்ச பயனை பெறுகின்றார்கள். சில மாணவர்கள் தங்களுடைய விடயங்களை முறையாக பூர்த்தி செய்யாமல் மாணவர்கள் தடம் புரண்டு வேறு வழியில் செல்கின்றார்கள். இந்த பாடம் ஒரு சிறப்பான பாடம். இதில் நல்ல விடயங்களை சொல்லியிருக்கின்றது. எவ்வாறு ஒரு தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும், அதில் எவ்வாறு விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதேபோல் எவ்வாறு தொலைபேசியை பேச வேண்டும், தொலைபேசியில் உள்ள விடயங்கள் என்ன, பத்திரிகையில் உள்ள என்ன, தொழில்நுட்ப சாதனங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற
விடயங்களை இதில் கூறியிருக்கின்றது. ஆகையினால் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பாடமாக சிறப்பான பாடம். நான் பாடத்தோடு சம்பந்தப்படுத்தவில்லை. அவர்கள் இந்த மீடியா என்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக படிப்பை கைவிட்டு விடுகிறார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. உண்மையான விடயம். சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் தில்லான மோகனம்பாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன என்ற அந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன். 1968ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் ஒளிப்பதிவு ஏபி நாகராஜன். இந்த படம் சிவாஜி கணேசனின் மிகவும் சிறப்பான அவருடைய நடிப்பு, பத்மினியின் நடிப்பு மிகவும் உன்னதமாக காணப்படுகின்றது. ஆகையினால் அடுத்ததாக இந்த பாடலை நான் கேட்கிறேன். ஆமாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி மட்டுமல்ல, இதிலே நடித்திருக்கின்ற ஒவ்வொரு நடிகர்களும் பாலையா, ஏவிஎம் ராஜன், இவர்கள் எல்லோருமே ஒரு கைதேர்ந்த கலைஞர்களைப் போல கைதேர்ந்த கலைஞர்கள் தான். அந்த அவர்களுடைய வாத்தியங்களை வாசிப்பதிலே, அந்த நாதஸ்வரமாகட்டும், மேளமாகட்டும், மிருதங்கமாகட்டும், அதை வாசிக்கும் போது இவர்கள் அந்த இசைக்கருவியை வாசிப்பதிலே கைதேர்ந்தவர்களோ என்று எல்லோரும் நினைக்கும் அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். நாங்கள் பாடலை பார்த்து ரசிப்போம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. திருநாவுக்கரசு அவர்களின் விருப்ப பாடல்களால், உங்கள் விருப்ப பாடல்களாகவும் அந்த பாடல்கள் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். சரி திருநாவுக்கரசு அவர்களே, பொதுவாக இந்த திரைப்படம் சார்ந்து உங்களுடைய ஆர்வம் இருப்பதனால் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போல வேறு என்னென்ன துறைகளிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது கல்வி தவிர? இலங்கை வாலிபால் சம்மேளனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நடுவராக இருக்கின்றேன். மற்றும் வாலிபால் பயிற்சியாளராகவும், அதாவது கோச் என்று சொல்லப்படும் பயிற்சியாளராகவும் நான் இருக்கின்றேன். அத்தோடு ஏனைய விளையாட்டுத்துறை சம்பந்தமாக அனைத்து நிகழ்வுகளையும் தேசிய மட்டத்தில் கூட போய், அதாவது நடுவர் பொறுப்பை ஏற்று நடாத்தியிருக்கின்றேன். சுகததாச ஸ்டேடியம் போன்ற இடங்களுக்கு சென்று நான் வந்து என்னுடைய இந்தியாவில் தான் என்னுடைய டிப்ளமா இன் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த நேரு பல்கலைக்கழகத்தில் நான் முடித்திருக்கின்றேன். விளையாட்டில் உங்களுக்கு எப்படி சிறு வயது முதல் ஆர்வம்? வாலிபாலில் ஆர்வம் வர காரணம்? நான் படித்த பாடசாலை கௌரவல தமிழ் மகா வித்தியாலயம் என்னுடைய ஆரம்ப பாடசாலை. ஆரம்ப பாடசாலையிலிருந்து முதலாவதாக மலையகத்திலிருந்து தேசிய மட்டத்திற்கு தெரிவாகிய ஒரே ஒரு தமிழ் பாடசாலை கௌரவல தமிழ் மகா வித்தியாலயம். 1992ஆம் ஆண்டு தேசிய மட்டத்தில் நாங்கள் அங்கிருந்து விளையாடினோம். விளையாடி அது வெற்றியும் பெற்றோம். ஆகையினால் மற்றது எங்களுடைய நான் பிறந்த இடம் வந்து ஒரு தோட்ட பிரதேசம், சாமிமலை பிரதேசத்தில். அங்கு என்னுடைய தோட்டத்தில் அதாவது இந்த வாலிபால் விளையாட்டை மிகவும் சிறப்பாக விளையாடக்கூடியவர் இருக்கின்றார்கள். ஆகையினால் நாங்களும் போய் இவ்வாறான விளையாட்டை விளையாடி அதன் மூலமாக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இவ்வாறான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். விளையாட்டு என்பது உடலுக்கு உறுதி, மனதுக்கும் உறுதியை தருகிறது. அதே போல் எங்களுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தையும் பெற்று தருகிறது. உங்கள் பாடசாலை, இப்போது நீங்கள் கற்பிக்கும் பாடசாலையை பொறுத்தவரையில் அங்கே எப்படி விளையாட்டு? நான் கற்பிக்கும் பாடசாலையில் அநேகமாக ஃபுட்பால், அதாவது காற்பந்தாட்டம் என்று சொல்லப்படும் அந்த விளையாட்டு சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு அந்த மாணவர்களையும் நான் அதாவது வாலிபால் விளையாட்டில் மாகாண மட்டம் வரை மாணவர்களை பயிற்றுவித்து மாணவர்களை நான் கொண்டு சென்றிருக்கின்றேன், ஊக்கப்படுத்துகின்றேன். அத்தோடு ஏனைய விளையாட்டுகள், அதாவது அத்லட்டிக்ஸ் என்று சொல்லப்படும் ஏனைய மெய்வல்லுநர் விளையாட்டுகளிலும் மாணவர்களை நான் மாகாண மட்டம் வரை அவர்களை அழைத்து சென்றிருக்கின்றேன். வரவேற்புக்குரிய ஒரு விடயம்தான். சொல்லுங்கள், அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் நாளே நமதே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பு மலர்களே நம்பியர்களே என்ற அந்த பாடல். இதனை விரும்பி கேட்பதற்கான காரணம், நான் தேசிய கல்வியற் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது முதலாவதாக